வீணான நாட்கள்தான் என்பதை உணர்ந்து தான் சிரிக்காவிட்டாலும் தன் மூலம் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என வாழ்ந்து மறைந்தவர்தான் சார்லி சாப்ளின். 1889 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி லண்டனில் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்து உலகையே சிரிக்க வைத்தவர் சார்லி சாப்ளின். ஆனால் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. பிறந்ததிலிருந்தே துன்பங்கள், அவமானங்கள், தோல்விகளை அனுபவித்தார். குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சிகை திருத்தம் செய்தல், கண்ணாடி தொழிற்சாலையில் வேலை பார்த்தல், மருத்துவமனையில் வேலை என பல இடங்களில் வேலை பார்த்தார். சில காலம் தந்தையுடன் இணைந்து மேடை நாடகங்களிலும் நடித்தார். 1910ஆம் ஆண்டு நாடக குழுவினருடன் அமெரிக்கா சென்றார். அங்கே குறும்படங்களில் நடிப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அவரது முத்திரை பாத்திரமான பேக்கி பேண்ட், தொப்பி, கைத்தடி, வளைந்த கால்கள் மக்களிடையே பிரபலமானது. ஆனாலும் இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்வு அவரை துன்பத்தில் ஆழ்த்தியது. அவரது நெருக்கமான உறவினர்களும் அவரை சுற்றி இருந்தவர்களும் அவருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தனர். நிலை கண்ணாடி போன்ற நல்ல நண்பன் எனக்கு வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் நான் அழும்போது அதற்கு சிரிக்க தெரியாது என்று கூறுவார். 1918 நடந்த முதல் திருமணமும் அதற்கு பின் நடந்த 2 திருமணங்களும் கூட சார்லி சாப்ளினுக்கு சோகத்தை மட்டுமே கொடுத்தன. 1972ஆம் ஆண்டில் அவர் அமெரிக்காவில் தங்க விருப்பமின்றி சுவிட்சர்லாந்து புறப்பட்டார். விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, வாழ்நாள் முழுவதும் போர்க்களமாக இருந்தாலும் எப்படி ஜெயித்தீர்கள், அதற்கு என்ன ரகசியம் என்று கேட்டார்கள். அதற்கு சார்லி சாப்ளின் சிரித்தபடியே, இந்த நிலை மாறிவிடும் என்பதை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இதோ இந்த கணத்தில் கூட அது மாறிவிடும் என்று சொன்னார். நிழலும் நீரும் இனியவாக இருந்தாலும் சில நேரங்களில் அது துன்பத்தை தரும். அதே போல நெருக்கமான உறவும் பழக்கத்துக்கு இனியவராக இருந்தாலும் கூட செயலில் துன்பத்தை தந்தால் அது பெரும் துன்பம்.